அவர் வரஜுலுன் ذكرல்லாஹ ஹாலிஅன் ஃபஃலத் ஐனாஹு, தனிமையில் இருந்து கொண்டு அல்லாஹுவை அஞ்சி கண்ணீர் வடிக்கிறாரே அவர்தான் அந்த 7வது மனிதர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதர சகோதரிகளே, இந்த 7 நபர்களில் முடிந்தவரை இந்த அரசினுடைய நிழலுக்குரியவர்களாக நம்முடைய நடவடிக்கைகளை நாம் அமைத்து மறுமை நாளில் அந்த அந்தஸ்தை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வழங்குவானாக. 7வது நபர்களுக்குரிய தன்மையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் பொழுது, அல்லாஹ்வுடைய அச்சத்திற்குரிய ஒரு மனிதர் யாருமில்லாத நேரத்தில் தனிமையில் இருந்து அல்லாஹுவை நினைத்து தன்னுடைய கண்களில் கண்ணீர் மழுக அழுது புலம்பி அல்லாஹ்விடத்திலே இருகரம் ஏந்தி பிரார்த்தனை செய்தாரே அவர்தான் அவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார். அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, பொதுவாக தக்குவா என்பது மனிதனுடைய வாழ்வுக்கு அத்தியாவசியமானது. தன்னை படைத்த இறைவனை குறித்து ஒரு அச்சம் இந்த மனித சமூகத்திற்கு இல்லாத காரணத்தினால்தான் மனிதர்கள் துணிந்து இந்த உலகத்தில் அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் செய்து வருகிறார்கள். பெயரளவில் மட்டுமே இஸ்லாமிய பெயர்களை தாங்கி மரணத்திற்கு பிறகுள்ள வாழ்வை, அதாவது குறிப்பாக மறுமை வாழ்வை அஞ்சி வாழ வேண்டிய முஸ்லிம்கள் சர்வ சாதாரணமாக இன்றைக்கு எல்லா பெரும் பாவங்களிலும் ஈடுபடுகிறார்கள் என்றால் என்ன காரணம்? அவர்களுக்கு இறையச்சம் இல்லை, அல்லாஹ்வை பற்றியுள்ள ஒரு பயம் இல்லை. இறையச்சம் என்பது நம்முடைய மறுமை வாழ்வுக்கு அத்தியாவசியமானது. இறையச்சம் என்பது அல்லாஹுவால் ஏவப்பட்ட இபாதத்துகளை நாம் செய்து அவனால் விளக்கப்பட்ட பாரதூரமான காரியத்திலிருந்து நாம் விலகி வாழ்வதற்கு உதவுவதுதான் இறையச்சம் என்பது. இறையச்சம் என்பது விலை மதிக்க முடியாத ஹிதாயத்தை பெற்றிருக்கிறோமே, நேர்வழி என்ற ஹிதாயத், அதை நாம் தக்க வைத்து இந்த உலகத்தில் மரணிக்கின்ற வரை ஹிதாயத்தோடு வாழ வேண்டுமானால் அதற்கு இந்த இறையச்சம் அத்தியாவசியமானது. இறையச்சம் என்பது ஒரு உண்மை விசுவாசியின் விசுவாசத்தை அதிகப்படுத்துவதோடு அவருக்கு உயர்வான அந்தஸ்தையும் மதிப்பையும் மரியாதையும் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே வழங்க உதவுவதுதான் இறையச்சம் என்பது. இறையச்சம் என்பது நம்மையெல்லாம் படைத்து பரிபக்குவப்படுத்துகின்ற அந்த அகிலத்தின் அதிபதியாகிய அல்லாஹுவை அஞ்சி இந்த உலகத்தில் வாழும் பொழுது நமக்கு அல்லாஹ்வுடைய அன்பும் அவனுடைய கிருபையும் நமக்கு கிடைக்குமே, அதற்கு உதவுவதுதான் இந்த தக்குவா என்பது. ஆகவேதான் அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் 3வது அத்தியாயத்தின் 102வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி, ஈமான் கொண்டவர்களே அல்லாஹுவை பயப்பட வேண்டியவாறு உண்மையாக நீங்கள் பயப்படுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான். 64வது அத்தியாயத்தின் 16வது வசனம், ஃபத்தகுல்லாஹ மஸ்தஅல்தும், ஈமான் கொண்டவர்களே உங்களால் இயன்றவரை நீங்கள் அல்லாஹுவை பயப்படுங்கள். மாலிகி யௌமித்தீன், அவன் கியாம நாளின் அதிபதியாக இருக்கிறான். வல் அம்ரு யௌமஇதின் லில்லாஹ், எல்லா ஆட்சியும் அதிகாரமும் தன் கைவசம் வைத்திருக்கிறவன் அந்த அல்லாஹ். அப்படிப்பட்ட அந்த அல்லாஹுவை நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய வாழ்வில் பயந்து நடங்கள். உங்களால் முடிந்தவரை நீங்கள் அல்லாஹுவை அஞ்சி நடங்கள். ரமதானுடைய மாதம் கூட அதற்கு முக்கியமான ஒரு பயிற்சிக்குரிய ஒரு தளம். 14 மணி நேரமும் ஒவ்வொரு நிமிடமும் அல்லாஹுவை பற்றியுள்ள ஒரு அச்சத்தையும் நினைப்பையும் நமக்கு தூண்டுகின்ற ஒரு இபாதத் இந்த ரமதான். அப்படிப்பட்ட ஒரு பயிற்சியை மேற்கொண்ட எந்த ஒரு முஸ்லிமினுடைய வாழ்விலும் இறை அச்சத்திற்கு மாற்றமான, அல்லாஹுக்கு மாற்றமான, மறுமைக்கு எதிரான, அல்லாஹ்வுடைய சாபத்தை பெறுகின்ற எந்த காரியமும் ஒரு உண்மை மூமியினுடைய வாழ்விலே இருக்காது.
தக்வாவுடைய மனிதனுடைய வாழ்வு எப்படி இருக்கும் என்பதை அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான். 8வது அத்தியாயத்தின் 2வது வசனம். அல்லாஹ் தக்வாவுடைய மக்களை குறித்து சொல்கிறான். அல்லாஹ் என்றாலே ஒரு உண்மை இறைவாசியினுடைய உள்ளம் எல்லாம் நடுநடுங்குமா. இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுக்கிரல்லாஹு வஜலத் குலூபுஹும். அல்லாஹ்வுடைய பெயரை கேட்டால் உண்மை முஃமின்களுடைய உள்ளம் எல்லாம் நடுநடுங்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அந்த நிலை வராத வரை இஸ்லாமிய சமூகத்திற்கு மோட்சமே கிடையாது. அந்த நிலை வராத வரை நம்முடைய வாழ்விலே ஈடேற்றமே கிடையாது. அந்த நிலை வராத வரை இம்மையிலும் மறுமையிலும் நாம் வெற்றி பெறவே முடியாது. மூமின்களின் அடிப்படை பண்பாக அல்லாஹ் சொல்கிறான். இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுக்கிரல்லாஹு வஜலத் குலூபுஹும். அல்லாஹ்வுடைய பெயரை கேட்டாலே உள்ளமெல்லாம் நடுநடுங்குமே உண்மை விசுவாசிக்கு. அப்படிப்பட்டவர்களாக நாம் மாறினால்தான் தனிமையில் இருந்து கொண்டு அல்லாஹ்வை அஞ்சுகின்ற ஒரு மனப்பக்குவமே நமக்கு வரும் அன்பார்ந்த சோர்களே. இப்படிப்பட்ட இறை விசுவாசிகளை குறித்து அல்லாஹ் 8வது அத்தியாயத்தின் 4வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது உலாயிக ஹுமுல் முஃமினூன ஹக்கா. இப்படிப்பட்ட உண்மை இறை விசுவாசிகள் தான், இப்படிப்பட்ட உண்மை இறை விசுவாசிகள் தான் அல்லாஹ்வுடைய நற்பதவிகளுக்குரியவர்கள், அவனுடைய நன்மைகளை அடையக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே உயர்வான அந்தஸ்தை பெறக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தனிமையில் இருந்து ஒரு மனிதன் அல்லாஹ்வை அஞ்சி அழுகின்றானே அவனுக்கு மறுமை நாளிலே எப்படிப்பட்ட அந்தஸ்து கிடைக்கும் என்றால், கறந்த பால் எப்படி திரும்ப மடி புகாதோ அதே போல அவன் நகரத்திற்கு புக மாட்டான். கறந்த பால் திரும்ப எப்படி அந்த மடிக்குள் புகாதோ அதே போல அவன் நரகத்திற்கே செல்ல மாட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தக்வா என்பது உள்ளத்திலே இருக்கிறது. தக்வா என்பது உள்ளத்திலே இருக்கிறது. 3 முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நெஞ்சின் மீது விரல் வைத்து அழுத்தம் திருத்தமாக சொன்னார்கள். அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, நம்முடைய வாழ்விலும் நாம் நிறைய அழுதிருக்கிறோம். நண்பர்களை பிரிகிற பொழுது அழுதிருக்கிறோம். நம்முடைய நேசத்திற்குரியவர்கள் உலகத்தை விட்டு பிரிகிற பொழுது அழுதிருக்கிறோம். வியாபாரத்திலே பெருத்த ஒரு நஷ்டம் ஏற்பட்டால் தாங்கிக் கொள்ள முடியாமல் அழுதிருக்கிறோம். நீண்ட நாட்களுக்கு பிறகு மனைவி மக்களை பார்க்கிற பொழுது சந்தோஷம் நிமித்தியால் அழுதிருக்கிறோம். இப்படி நம்முடைய வாழ்வில் எத்தனை முறையோ நாம் துக்கம் ஏற்படும் பொழுது, சந்தோஷம் அதிகமாக ஏற்படும் பொழுது, தாங்காத துயரங்கள் ஏற்படும் பொழுதெல்லாம் நாம் அழுதிருக்கிறோம். அல்லாஹ்வுக்காக வேண்டி அழுதவர்கள் நம்மில் எத்தனை பேர்கள் சகோதரர்களே? யாரும் இல்லாத நேரத்தில் நம்முடைய வீட்டில் அதிகாலை பொழுது எழுந்து எல்லோரும் உறங்குகிற நேரத்தில் நாம் மட்டும் விழித்தெழுந்து, யாருமே நம்மை பார்க்காத நேரத்தில் 2 கரத்தை உயர்த்தி நம்முடைய பாவங்களை, நம்முடைய குற்றங்களை, நம்மிடத்தில் இருக்கிற தவறுகளை அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே பகிரங்கமாக சமர்ப்பித்து, நம்முடைய பலகீனத்தை ஒப்புக்கொண்டு, நம்முடைய அடிமைத்தனத்தை பிரதிபலித்து அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே அவனுக்காக வேண்டி அழுதவர்கள் நம்மில் எத்தனை பேர்கள் சகோதரர்களே? பெண்கள் நிறையவே அழுதிருக்கிறார்கள் தொடர் சீரியல் நாடகம் பார்க்கும் பொழுது, இல்லையா? தொடர் சீரியல் நாடகம் பார்க்கும் பொழுது நாடகத்தில் ஒரு சோக காட்சி வந்தால் அல்லாஹ்வை காட்டிலும் பயந்து அழுகுவார்கள் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு சோக காட்சி அவர்கள் வாழ்விலே காணாததை போல அழுகுவார்கள். நாடகத்திற்கு முன்னால் அமர்ந்து, சினிமா கொட்டைகளில் அமர்ந்து அழுகிற இளைஞர்கள் எத்தனை பேர்கள்? இப்படியெல்லாம் மனிதன் தன்னுடைய வாழ்வை கழிக்கிற நேரத்தில் அல்லாஹ்வுக்காக வேண்டி அழுதான் அடியார்கள் இந்த உலகத்தில் எத்தனை பேர்? அல்லாஹ்வுடைய இறை இல்லத்திலே அமர்ந்து தொழுது நம்முடைய பாவத்திற்கு விமோசனம் தேடி அதிகம் இபாதத்து செய்ய ஆர்வம் வேண்டி மறுமை நாளிலே வெற்றிதாயா அல்லாஹ் என்று சொல்லி அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வை நினைத்து அழுதவர்கள் நம்மில் எத்தனை பேர்கள் சகோதரர்களே? நம்முடைய நிலைகள் மாற்றப்பட வேண்டும். நம்முடைய நிலைகளிலே மாறுதல் வர வேண்டும். அல்லாஹ்வை நினைத்து இறை அச்சத்தால் அழுகிற ஒரு மனப்பக்குவம் என்றைக்கு நமக்கு வருகிறதோ அன்றைக்கு நிச்சயமாக நாம் வெற்றி பெற்று விட்டோம். நான் சொல்லவில்லை, அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வை குறித்து நினைத்து அல்லாஹ் என்றைக்காவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறுமையை குறித்தோ மறுமை விசாரணையை குறித்தோ வேறு ஏதாவது ஊக்கப்படுத்தும் முகமாக ஏதாவது ஆயத்துகளை இறக்கினாலோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேம்பி அழுதிருக்கிறார்கள் என்ற ஹதீஸ்களிலே பார்க்கிறோம்.
உத்தம சஹாபாக்கள் அமல்கள் அழிந்து போய்விடக் கூடாது என்பதற்காக வேண்டி அழுதிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய நேசம் நமக்கு கிட்டுமோ என்பதற்காக வேண்டி அழுதிருக்கிறார்கள். மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய தூதரோடு சொர்க்கத்திலே இருக்க முடியுமா என்கிற ஏக்கத்தோடு அழுதிருக்கிறார்கள் சஹாபாக்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அழுதிருக்கிற சம்பவங்களை பாருங்கள். 4வது அத்தியாயத்தின் 41வது வசனம். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை இப்படி சொல்கிறார், இப்னு மஸ்ஊத் அவர்களே, திருக்குர்ஆன் வசனங்களை ஓதுங்கள், நான் கேட்க வேண்டும் என்கிறார். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு அல்லவா திருக்குர்ஆன் இறக்கி அருளப்பட்டிருக்கிறது, நான் ஓதி நீங்கள் கேட்க வேண்டுமா யா ரசூலல்லாஹ்? ஆமாம், நான் கேட்க வேண்டும் என்கிறார். அப்படியே ஓதி வருகிறார் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஒரு கட்டத்திலே ஃபகைஃப இதா ஜினா மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீதின் வஜினா பிக அலா ஹஉலாஇ ஷஹீதா, நபியே, மறுமை நாளில் ஒவ்வொரு கூட்டத்தாருக்கும் ஒவ்வொரு சாட்சி கொண்டு வரப்படும். அந்த மறுமை நாளில் உம்முடைய சமூகத்தையும் கொண்டு வரப்படும், உம்முடைய சமூகத்திற்கு உன்னை நான் சாட்சியாகவும் கொண்டு வருவேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுவதை நிறுத்துங்கள், போதும் என்றார். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார், நான் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்தேன், அவருடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்து கொண்டிருந்தது என்றார். என்ன காரணம்? அல்லாஹ் மறுமை நாளில் நம்மை சாட்சியாக கொண்டு வர போகிறானே, நம்மையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விசாரணை மன்றத்தில் நிறுத்தி வைத்து விசாரிக்க போகிறானே, நமக்கு அல்லாஹ் என்ன தீர்ப்பு சொல்ல போகிறானோ. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேம்பி அழுதிருக்கிறார்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு கட்டத்தில் திருக்குர்ஆனின் 1-2 வசனங்களை மேற்கோள் காண்பித்து அல்லாஹ்விடத்திலே அழுது புலம்பி இருக்கிறார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். 14வது அத்தியாயத்தின் 36வது வசனம். ரப்பி இன்னாஹுன்னா அல்லல்னா கஸீரன் மினன் நாஸ், யா அல்லாஹ், இவைகள் எல்லாம் மனித சமூகத்தில் பெரும்பான்மையான மக்களை வழிகெடுத்து விட்டது. யா அல்லாஹ், ஃபமன் தபிஅனி ஃபஇன்னஹு மின்னி, என்னை யார் பின்பற்றினார்களோ அவர்களுக்கு மட்டுமே மறுமை நாளில் நீ வெற்றியை கொடு யா அல்லாஹ் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பிரார்த்தனை செய்தார். யா அல்லாஹ், மக்களை எல்லாம் இந்த ஷிர்க் என்ற இந்த உருவ வழிபாடு வழிகெடுத்து விட்டது, வழிகேட்டுக்குரியவர்கள் எல்லாம் மக்களை வழிகெடுத்து விட்டார்கள், என்னை மட்டும் பின்பற்றிய மக்களை நீ வெற்றி கொடு யா அல்லாஹ். இப்ராஹிம் நபி செய்த பிரார்த்தனையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார். 5வது அத்தியாயத்தின் 118வது வசனம். இன் துஅஸிபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக வ இன் தஃபிர் லஹும் ஃபஇன்னக அன்தல் அஸீஸுல் ஹகீம், யா அல்லாஹ், நீ நாடி யாரை தண்டிக்கின்றாயோ அவர்கள் எல்லாம் உன்னுடைய அடிமைகள், நீ யாரையாவது மன்னித்தால் நீ மன்னிப்பிற்கு தகுதி படைத்தவன் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்வதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து சொல்லி, யா அல்லாஹ், என்னுடைய சமூக மக்களுக்கு என்ன நிலைமை, யா அல்லாஹ், என்னுடைய சமூக மக்களுடைய நிலைமை என்ன, மறுமை நாளில் என்னுடைய சமூக மக்களுடைய நிலைமை என்ன, அழுதார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி, எதற்காக வேண்டி என்னுடைய முஹம்மது அழுகிறார் என்று கேட்டு வாருங்கள் என்றானாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்தார். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த 2 ஆயத்துகளையும் எடுத்து சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமூக மக்களுக்கு, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமூக மக்களுக்கு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்திருக்கிறார். என்னுடைய சமூக மக்களுடைய நிலைமை என்ன? அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக பதில் சொன்னான், முஹம்மதே, அழுவதை நிறுத்தி விடுங்கள், உம்முடைய சமூக மக்களுக்கு அநீதி இழைக்கப்பட மாட்டாது, உம்முடைய சமூக மக்கள் மறுமை நாளில் காப்பாற்றப்படுவார்கள், இது என்னுடைய உத்தரவாதம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னான். இணை வைக்காத மக்களுக்கு, இணை வைக்காத மக்களுக்கு. அப்படியானால் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ஆயத்தை குறித்து நினைவுபடுத்தி அழுதிருக்கிறார்கள். நிறைய சஹாபாக்கள் சொல்லுவார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கு நின்றால் சுஜூதிலே கிடந்து அவர் அழுவதை எப்படி சஹாபாக்கள் புரிந்து கொண்டார்கள் என்றால், தண்ணீர் பாத்திரத்தில் தண்ணீர் கொதிக்குமே அதே போல அவருடைய அடிவயிற்றிலிருந்து சப்தம் வருமாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையிலே அழுவது. சஹாபாக்கள் என்ன சாதாரணப்பட்ட ஆட்கள் அல்ல, ரலியல்லாஹு அன்ஹு வரது அன்ஹு, நான் அவர்களை பொருந்திக் கொண்டேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறானே, அதற்கேற்பத்தான் சஹாபாக்களும் தங்களுடைய வாழ்வை அர்ப்பணித்திருக்கிறார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை, நான் அறிந்த அளவுக்கு நீங்கள் அறிந்திருந்தால்
நீங்கள் சிரிப்பை குறைத்துக் கொண்டு அதிகம் அதிகம் நீங்கள் அழுவீர்கள். அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் இருக்கின்ற பிரம்மாண்டமான காட்சிகளை எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கு காட்டி தந்திருக்கிறான். நான் பார்த்த அளவுக்கு, நான் அறிந்த அளவுக்கு, என்னுடைய உம்மத்தை சார்ந்த நீங்கள் ஒவ்வொருவரும் அறிந்திருந்தால், புரிந்திருந்தால், உங்களுடைய சிரிப்பு குறைந்திருக்கும், அழுகை அதிகமாக இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மிக உருக்கமான ஒரு உரை நிகழ்த்தினார்கள். அந்த உரையிலே குழுமி இருக்கிற சஹாபாக்கள் எல்லாம் முகத்திலே கைகளை வைத்து சப்தம் போட்டு தேம்பி தேம்பி அழுதார்கள் என்று புகாரி, முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கிதாபுகளிலே பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, தனிமையில் இருந்து அல்லாஹுவை அஞ்சி அழுத சகோதரர்களுக்கு அரசனுடைய நிழல் கிடைக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சாபித் இப்னு கைஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு நபித்தோழர் தொடர்ந்து ஒரு 4-5 நாள் இருக்கும் பள்ளிக்கு பக்கமே அவர் வரவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசாரிக்க அனுப்பினார். எங்கே அந்த சாபித் இப்னு கைஸ்? தொலை வந்து கொண்டிருந்த நபரை காணவில்லை, எங்கே என்றார். கேட்க போன நபித்தோழர்கள் வீடுகளுக்கு சென்று பார்த்தால் அவர் அழுது கொண்டே இருக்கிறார். எதற்காக வேண்டி அழுதார் சகோதரர்களே? வறுமையை நினைத்தா, செல்வச் செழிப்பு தமக்கு இல்லையே என்பதற்காக வேண்டி அதை நினைத்தா, எதற்காக வேண்டி அந்த சாபித் இப்னு கைஸ் அவர்கள் அழுதார்கள்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களை அழைத்தார் என்று சொல்லப்பட்டது. அழுது கொண்டே பள்ளிக்கு வருகிறார். ஏன் அழுதாய் சாபித் பின் கைஸ் அவர்களே? ஏன் பள்ளிக்கு வராமல் வீட்டினுடைய மூலையிலே இருந்து ஏன் அழுது கொண்டிருக்கிறீர்கள், என்ன காரணம் என்று கேட்டார்கள். சாபித் இப்னு கைஸ் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் உங்களுடைய சபையில் இருக்கும் பொழுது அல்லாஹ் இந்த 49வது அத்தியாயத்தின் 2வது வசனத்தை சொல்லுகிறார். அல்லாஹ் ஒரு ஆயத்தை இறக்கினானே, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் ஃபௌக சௌத்தின் நபியி வலா தஜ்ஹரு லஹு பில் கௌலி கஜஹரி பஅலிக்கும் லிபஅலின் அன் தஹபத அமாலுக்கும் வ அன்தும் லா தஷ்உரூன். யார் நபிகளுக்கு முன்னால், நபிமார்களுக்கு முன்னால் தன்னுடைய குரலை யார் உயர்த்தி பேசுகின்றார்களோ அவர்களுக்கே தெரியாமல் அவருடைய அமல்கள் அழிந்து போய்விடும் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறார். சாபித் இப்னு கைஸ் அவர்கள் சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு முன்னால் எத்துணை முறை நான் குரலை உயர்த்தி நான் பேசியிருக்கிறேன், என்னுடைய அமலெல்லாம் அழிந்து போய்விட்டதை யா ரசூலல்லாஹ், என்னுடைய அமலெல்லாம் அழிந்து போய்விட்டதை யா ரசூலல்லாஹ், அதை நினைத்துதான் நான் அழுதேன் என்றார்கள். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இயற்கையாகவே குரலை உயர்த்தி பேசுகிற நபர்களுக்குரிய சட்டம் அல்ல இந்த சட்டம். வெறுமனே விதண்டாவாதம் பேசி சாதாரண தன்மைக்கு நேர்மாறாக குரலை உயர்த்தி பேசுகிறார்களே அவர்களுக்குரியது சாபித் இப்னு கைஸே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பிறகுதான் அந்த நபித்தோழரே வந்து சமாதானம் அடைந்திருக்கிறார். அமல்கள் அழிந்து போகிற காரியங்களை சாதாரணமாக நாம் நம்முடைய வாழ்விலே செய்து கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே. குரலை உயர்த்தி பேசிய காரணத்தினால் எங்கே தன்னுடைய அமலெல்லாம் அழிந்து போய்விட்டதோ என்று மூளையிலே முடங்கி கிடந்து தேம்பி தேம்பி அழுதிருக்கிறார் அந்த சாபித் இப்னு கைஸ். இப்படி அல்லாஹ்வை அஞ்சுகின்ற ஒரு மனோபக்குவம் நம்முடைய வாழ்வில் வந்தால் நிச்சயமாக நாமும் வெற்றி பெற்று விடுவோம். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் நோன்பு நோட்டிருந்த ஒரு நேரம், நோன்பு திறக்க எல்லா ஏற்பாடுகளையும் சஹாபாக்கள் செய்து கொண்டிருந்தார்கள். உணவுண்டு நோன்பு திறப்பதற்கு பதிலாக உணவை கையிலே எடுத்து அவரும் அழுகிறார். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் எதற்காக வேண்டி அழுகிறார்? உலகத்திலே இருக்கிற ஆசாபாசங்களை, என்னையோ உலகத்தினுள் இருக்கக்கூடிய சுகபோகங்களை நினைத்து அவர் அழவில்லை. அவர் அழுகிறார். நான் அந்த முஸ்அபை நினைத்து பார்க்கிறேன், நான் என்னுடைய முஸ்அபை நினைத்து பார்க்கிறேன். வகை வகையான ஆடை அணிந்து வகை வகையான உணவுகளை எல்லாம் உண்டு வாழ்ந்த என்னுடைய முஸ்அபை நான் நினைத்து பார்க்கிறேன். உஹது போர்க்களத்தில் இறந்து போன என்னுடைய முஸ்அப், அவரை கபனிடுவதற்காக வேண்டி அவரிடத்திலே இருந்த ஒரு துண்டை எடுத்து தலை மூடும் பொழுது கால் தெரிந்தது, கால் மூடும் பொழுது தலை தெரிந்தது. ஆனால் இன்றைக்கு அல்லாஹ் எங்களுக்கு எத்தனையோ செல்வ செழிப்புகளை அல்லாஹ் எங்களுக்கு வழங்கி இருக்கிறான். இதோடு எங்களுடைய வாழ்வு முடிவடைந்து விடுமோ என்று நான் பயப்படுகிறேன். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் அல்லாஹ்வை நினைத்து அஞ்சி இருக்கிறார்கள், அல்லாஹ்வை நினைத்து அழுதிருக்கிறார்கள். சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு பிரிந்து வீட்டுக்கு சென்ற பொழுது அவரும் தேம்பி தேம்பி அழுதாராம். ஒரு கட்டத்தில் அழுது கொண்டே பள்ளிக்கு வந்தாராம். ஏன் சௌபானே அழுகிறீர்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, உணவருந்து விட்டு நான் அமர்ந்து கொண்டிருந்தேன், எனக்கு ஒரு சந்தேகம் எழுந்தது, அதை நினைத்து பார்த்தேன், என்னால் தாங்க முடியவில்லை, ஆகவேதான் அழுதேன் என்றார். என்ன பிரச்சனை அவர்களுக்கு? எதற்காக வேண்டி அழுதார்? அழுவதற்கு என்ன காரணம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கெல்லாம் உங்களோடு சேர்ந்து வாழுகிற ஒரு வாய்ப்பை இந்த பூமியிலே தந்திருக்கிறான்.
நினைத்த நேரத்தில் உங்களை பார்ப்பேன், உங்களோடு பேசுவேன், உங்களோடு நான் மகிழ்ந்து உறவாடுவோம். எனக்கு முன்னால் நீங்களோ உங்களுக்கு முன்னால் நானோ மரணித்து போனால் மறுமை நாளிலே உங்களை எங்கே வந்து நான் பார்ப்பது யா ரசூலல்லாஹ்? கேள்வியை பார்த்தீர்களா? அல்லாஹ் எனக்கு மறுமையிலே நரகத்தை தந்தால் நீங்களோ சொர்க்கத்திலே இருப்பீர்கள், எப்படி யா ரசூலல்லாஹ் உங்களோடு மறுமையிலே சேர்ந்து வாழ முடியும்? உங்களோடு சேர்ந்து மார்க்கப்பணி ஆற்றிய காரணத்தினால் அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தையும் தந்தாலும் நீங்களோ நபிமார்களுடைய அந்தஸ்திலே இருப்பீர்கள், நாங்கள் எல்லாம் சாதாரணப்பட்ட இடத்திலே இருப்போம். இப்படி பேசுகிற ஒரு வாய்ப்பு, இப்படி உரையாடுகிற ஒரு வாய்ப்பு மறுமையில் எங்களுக்கு கிடைக்காத யா ரசூலல்லாஹ். நினைத்தேன் நாம் பிரிந்து விடுகிறோமோ என்பதற்காக வேண்டி அழுதேன் யா ரசூலல்லாஹ் என்றார். நமக்கெல்லாம் என்றைக்காவது இப்படி ஒரு நினைப்பு வந்திருக்குமா சோர்களே? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்தில் இருக்க வேண்டும், அவரோடு அன்பு பாராட்ட வேண்டும், அவரோடு சிரித்து பேச வேண்டும். அதற்காக வேண்டி என்ன விலை கொடுத்தாலும், இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய தியாகம் செய்தாலும் அந்த தியாகம் செய்ய நான் முன்வர வேண்டும் என்கிற ஒரு எண்ணம், ஒரு நினைப்பு நம்முடைய வாழ்வில் என்றைக்காவது வந்திருக்குமா சோர்களே? சௌபான் அவர்களுக்கு வந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌனமாக இருந்தார். காரணம், தன்னுடைய தூதரோடு, அல்லாஹ்வுடைய தூதரோடு சொர்க்கத்தில் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று தன்னுடைய தோழர் விரும்புகிற ஒரு சட்டம் அதுவரை இறக்கப்படவே இல்லை. சபையே மௌனமானது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்தார், ஒரு ஆயத்தை இறக்கினார். வமன் யுத்தில்லாஹ வர் ரசூல் உலாயிக மஅல்லதீன அன்னமல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன வஸ்ஸுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். யார் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு சாலிகான இபாதத்துகளை யார் செய்கிறார்களோ அவர்கள் மறுமை நாளில் இந்த நபிமார்களோடு இருக்கலாம், சொர்க்கத்தில் சுஹதாக்களோடு இருக்கலாம். இந்த நபிமார்கள் தான் அவர்களுக்கு மறுமை நாளில் சொர்க்கத்தில் உற்ற நண்பர்கள் என்று அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான். சஹாபாக்குடைய எண்ணங்களை பாருங்கள், சஹாபாக்குடைய சிந்தனைகளை பாருங்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எத்துணை முறை அழுதிருக்கிறார். எதற்காக வேண்டி? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சம்பவம், பள்ளியிலே அமர்ந்து ஒரு உரை நிகழ்த்தினார். அல்லாஹ் அடியான் இடத்திலே கேட்டானா, உலகம் வேண்டுமா மறுமை வேண்டுமா என்று. அடியான் மறுமையை தேர்வு செய்தார் என்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை விட்டு பிரிந்து போக போகிறாரே என்பதை புரிந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுதார் சப்தம் போட்டு, யா ரசூலல்லாஹ் எங்களை விட்டு பிரிந்து விடாதீர்கள் யா ரசூலல்லாஹ். என்னுடைய தாய், என்னுடைய தந்தை, என்னுடைய மக்கள், உலகத்திலே இருக்கிற எல்லாவற்றையும் தருகிறேன் யா ரசூலல்லாஹ், எங்களை விட்டு பிரிந்து போய் விடாதீர்கள் யா ரசூலல்லாஹ். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுதிருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரை தாய்க்கு பின் தாயாக இருந்து எடுத்து வளர்த்தி ஆளாக்கினார்களே, உம்முல் ஐம் என்று சொல்லப்படுகிற வயது முதிர்ந்த ஒரு மூதாட்டி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது தினசரி சென்று பார்ப்பாராம் அந்த அம்மையார் அவர்களை. அல்லாஹ்வுடைய தூதர்களுடைய மரணத்திற்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே சொன்னார்கள், வாருங்கள் நாம் ஐம் அவர்களை பார்த்து வருவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாய்க்கு பின் தாய் என்றார்களே, அவர்களை பார்த்து வருவோம் என்று ஒரு கட்டத்திலே சொன்னாராம். பார்ப்பதற்காக வேண்டி இருவரும் போனால் உம்முல் ஐம் அவர்கள் அழுது கொண்டே இருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த ஆரம்ப நேரம். ஏன் தாய் அவர்களே ஏன் அழுகிறீர்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் தான் உன்னதமான இடத்திலே இருக்கிறாரே சொர்க்கத்தில், முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவராயிற்றே, மறுமை நாளில் தான் நாம் எல்லாம் அவரை பார்க்க போகிறோமே, ஏன் அழுகிறீர்கள் என்றார்கள். இரண்டு நபித்தோழர்களும், மூத்த இரண்டு நபித்தோழர்களும். உம்முல் ஐம் அவர்கள் என்ன பதில் சொன்னார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்தை நினைத்து நான் அழவில்லை, அவர் மரணித்த காரணத்தினால் அல்லாஹ்விடமிருந்து வருகிற வஹி நின்று போய்விட்டது பார்த்தீர்களா, வஹியினுடைய தொடர்பே இல்லாமல் போய்விட்டது பார்த்தீர்களா. வஹி இருந்திருந்தால் அல்லாஹ் ஒவ்வொரு செய்திகளை சொல்லிக் கொண்டே இருப்பான் தூதரின் மூலமாக. அதை நம்முடைய வாழ்விலே நாம் நடைமுறைப்படுத்தி கொண்டே இருப்போம். நம்முடைய தக்குவா அதிகமாக இருக்கும், நம்முடைய ஈமான் அதிகமாக இருக்கும், நாம் நம்முடைய ஹிதாயத்தை பாதுகாத்திருக்கலாம். அந்த வஹி நின்று போனதை நினைத்து நான் அழுகிறேன் என்றார்கள். இந்த உலகத்தில் எத்துணை தாய்மார்கள் இப்படி அழுத தாய்மார்களை பார்க்க முடியுமா உங்களால்? எத்துணை தாய்மார்கள் இந்த உலகத்திலே எதற்காக வேண்டி எல்லாமோ அழுதிருக்கிறார்களே, மார்க்கத்திற்காக வேண்டி, மறுமைக்காக வேண்டி, அல்லாஹுவை அஞ்சி சொர்க்கத்தில் உயர்வான அந்தஸ்து வேண்டி, நரகத்திலிருந்து நம்மை நாம் பாதுகாப்பதற்காக வேண்டி அழுத தாய்மார்கள் நம்மில் எத்துணை பேர்கள் சகோதர சகோதரிகளே. உபை இப்னு கௌஃப் என்று சொல்லப்படுகிற ஒரு நபித்தோழர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சொல்லுகிறார், அல்லாஹ் லம் யகுன் லதீன கஃபரு என்று தொடங்குகின்ற 98வது அத்தியாயம், 98வது அத்தியாயம், அந்த அத்தியாயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையில எடுத்து உபை இப்னு கௌஃப் அவர்களே வாருங்கள் என்றார். அருகிலே வந்தார். லம் யகுன் லதீன கஃபரு என்கிற அத்தியாயத்தை உமக்கு ஓதுமாறு அல்லாஹ் எனக்கு வஹி அறிவிச்சான். உபை இப்னு கௌஃப் அவர்கள் அதிர்ந்து போனார்கள். யா ரசூலல்லாஹ், என்னுடைய பெயரை அல்லாஹ் சொன்னானா? பாருங்களேன், சுப்ஹானல்லாஹ். இங்க நாமெல்லாம் எத்தனை பேர் இருக்கிறோமே,
அல்லாஹ் நம்முடைய பேரை சொன்னா நம்ம எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்போம். கோடான கோடி மக்கள் ஜனத்தொகை இருக்கக்கூடிய இந்த நேரத்துல அல்லாஹ் பர்டிகுலரா ஒரு நபருடைய பேரை சொன்னா நம்ம எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவோம். உபய் இப்னு கஅப் சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், இத்துணை தோழர்கள் இருந்து என்னுடைய பேர் அல்லாஹ் சொன்னானா? ஆமாம், உம்முடைய பெயரை அல்லாஹ் சொல்லி உம்முடைய தோழர் உபய் இப்னு கஅப் அவர்களை அழைத்து இந்த 98வது அத்தியாயத்தை நீங்கள் ஓதி காண்பியுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் என்று சொன்ன உடனே அவர் எந்த அளவுக்கு அழுது துடித்தார் சந்தோஷ மிகுதியால் என்பதை ஹதீசுகளிலே பார்க்கிறோம். அப்படியானால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அரிசினுடைய நிழல் யாருக்குரியது? அல்லாஹுவை பற்றி உள்ள அச்சத்தால் அல்லாஹுவை நினைத்து தனிமையில் அமர்ந்து யாரெல்லாம் அழுகிறார்களோ அவர்களுக்குரியது அந்த அரிசினுடைய நிழல் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பாசத்திற்குரியவர்களே, அல்லாஹுவை பற்றி அஞ்சினாலும் அந்த அச்சத்தின் காரணமாக அல்லாஹ்விடத்திலே நாம் தௌபா செய்யும் பொழுது நம்முடைய கண்களிலே இருந்து வருகிற கண்ணீர் மகத்துவம் வாய்ந்தது. தௌபா என்பது மனித வாழ்விலே அத்தியாவசியமானது சகோதரர்களே. பொருத்தமான மாதத்திலே நாம் எல்லாம் இருக்கிறோம். மாதத்தை தவற விட்டு விடக்கூடாது. பொருத்தமான மாதத்திலே இருக்கிறோம். தௌபா என்பது யாருக்குரியது? மலக்குமார்களுக்குரியதா தௌபா? மலக்குமார்கள் தவறுகளுக்கு அப்பாற்பட்டவர்கள். அவர்கள் தவறுகளே செய்யாதவர்கள். வாழ்விலே நன்மையை தவிர வேறு ஒன்றுமே செய்ய மாட்டார்கள். அவர்களுக்கு ஒன்றும் தௌபா அவசியமே அல்ல. தௌபா என்ன சைத்தானுக்குரியதா? அவன் பாவத்தை அதிகம் அதிகம் செய்ய தூண்டுகிறவன். அவன் திருந்தவே மாட்டான். சைத்தானுக்குரியதல்ல தௌபா. தௌபா என்பது நமக்குரியது, மனிதர்களுக்குரியது தௌபா. அந்த தௌபாவை குறித்து அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே எத்துணை இடங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். 13வது அத்தியாயத்தின் 28வது வசனம், அல்லதீன ஆமனு வ தத்மஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ். அல்லாஹ்வுடைய திக்ரை நினைவுபடுத்துவதன் மூலம் உங்களுடைய உள்ளத்திற்கு அமைதி இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அல்லாஹ்வை நினைவுபடுத்துவதன் மூலம் நம்முடைய உள்ளத்திற்கு ஒரு அமைதி, தொழுவதன் மூலம் நம்முடைய உள்ளத்திற்கு ஒரு அமைதி. அப்படி இரண்டு கரத்தை உயர்த்தி அல்லாஹ்விடத்திலே குற்றங்குறைகளை நாம் பகிரங்கமாக சமர்ப்பித்து நம்முடைய அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தி அல்லாஹ்விடத்திலே கேட்கும் பொழுது அழுகிறோமே, அதற்குத்தான் அந்த சிறப்பு பரிசு அன்பார்ந்த சோர்களே. 3வது அத்தியாயத்தின் 135வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூமின்களுடைய பண்புகளை குறித்து சொல்கிறான். சைத்தானுடைய பண்பு தான் தவறு செய்தால் தொடர்ந்து அந்த தவறிலே நம்மை ஊற வைப்பான். தொடர்ந்து பாவங்களை செய்து கொண்டே இருக்கக்கூடியவர்கள் மூமின்கள் அல்ல. பாவங்கள் செய்தால் அதற்காக வேண்டி வருந்தி அதிலிருந்து முழுக்க முழுக்க தன்னை தற்காத்துக் கொண்டு இனி அப்படிப்பட்ட பாவத்தை ஒருபோதும் செய்ய மாட்டேன் யா அல்லாஹ் என்று உறுதி பிரமாணம் எடுத்து தௌபா செய்கிறார்களே, அவர்களுக்கு தான் மன்னிப்பு. 3வது அத்தியாயத்தின் 135வது வசனம், வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் வலலமு அன்ஃபுஸஹும் ذكرுல்லாஹ ஃபஸ்தஃபரு லிதுனூபிஹிம். மூமின்கள் யார் என்றால், ஒரு பாவமான காரியத்தை செய்தாலோ, தங்களுக்கு தாங்களே அநீதி இழைக்கக்கூடிய ஒரு மானக்கேடான காரியத்தில் ஈடுபட்டாலோ அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திற்கு ஓடோடி வருவார்கள். தௌபா செய்வதற்காக வேண்டி, பாவ மன்னிப்பிலே ஈடுபடுவதற்காக வேண்டி. வமன் யாஃபிரு துனூப இல்லல்லாஹ். அப்படி வரும் பொழுது அல்லாஹ்வை தவிர வேறு யார் உங்களுடைய பாவங்களை மன்னிக்க முடியும்? குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்ட என்னுடைய அடியார்களே, என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேளுங்கள், உங்களை மன்னிக்க நான் தயாராக இருக்கிறேன். உங்களுக்காக வேண்டிய பாவங்களை மன்னிப்பேன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். மானக்கேடான காரியத்தில் ஈடுபட்டால், தங்களுக்கு தாங்களே அநீதி இழைக்கக்கூடிய காரியத்தில் ஈடுபட்டால் ஓடோடி வருவார்களாம் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில். எத்தனையோ உதாரணங்களை சொல்லலாம். ஒரு பெண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் விபச்சாரம் புரிந்து விட்டேன், எனக்கு மரண தண்டனை தாருங்கள் என்றார். உலகத்தில் எங்காவது பார்க்க முடியுமா சோர்களே? தவறு செய்தால் அரசாங்கத்திடமிருந்து, நாட்டு சட்டத்திலிருந்து எப்படி மனிதன் தப்பிக்க என்று முயற்சி செய்கிற இந்த காலகட்டத்தில் என்னை கொல்லுங்கள் யா ரசூலல்லாஹ், நான் விபச்சாரம் புரிந்தேன் என்று ஒரு பெண்மணி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்ணின் பொறுப்பாளியை பார்த்து சொன்னார்கள், அந்த பெண் கருவுற்று இருக்கிறார் போலும், ஆகவே குழந்தை பிறந்தவுடனே அழைத்து வாருங்கள் என்றார். 10 மாதம் கொடுத்து குழந்தை பிறந்து கையில் குழந்தையோடு அந்த அம்மா அவர்கள் மீண்டும் சபைக்கு வந்து, யா ரசூலல்லாஹ், குழந்தை பிறந்தவுடனே வர சொன்னீர்களே, இதே வந்திருக்கிறேன், என்னை கொல்லுங்கள் என்றார். 10 மாத அவகாசத்தில் எங்காவது ஓடி ஒளிந்திருக்கலாமா சகோதரர்களே? எங்காவது ஓடி ஒளிந்திருக்கிறோமா இல்லையா? 10 மாத அவகாசத்தை பயன்படுத்தி அவர்கள் ஓடவில்லை. காரணம், எங்கு ஓடுவது? எல்லாம் அல்லாஹ்வுடைய பூமி. எங்கு ஓடுவது? எல்லாம் அல்லாஹ்வுடைய பூமி. எங்குமே ஓட முடியாது.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப ஒரு சட்டத்தை சொன்னார்கள். பால்குடி பருவம் பொறுத்த பிறகுதான் மரண தண்டனை வழங்க முடியும். குழந்தைக்கு பால்குடி பருவத்தை கழித்து வாருங்கள் என்றார். மீண்டும் 12 மாதம் 24 மாத அவகாசம். அந்த அவகாசத்திற்கு பிறகு கையில் ஒரு ரொட்டி துண்டை கொடுத்து பேரித்தம்பளத்தை கொடுத்து குழந்தையை தூக்கி கொண்டு வருகிறாள் அம்மா அவர்கள். யார சொல்லதா, என்னை நினைவிருக்கிறதா? நான் தான் அந்த பெண், எனக்கு மரண தண்டனை தாருங்கள் என்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தையை வாங்கி பொறுப்பாளிகளுடைய கையிலே கொடுத்து அவள் அணிந்திருந்த ஆடையோடு சேர்த்து கட்டி கழுத்துயர குழி இறக்கி கல்லால் இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண தண்டனை விதித்தார். கல்லால் இருந்து அந்த அம்மா அவர்கள் கொல்லப்பட்டார்கள். வெளியே எடுங்கள் என்றார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இறந்த பெண்மணியுடைய உடல் வெளியே எடுக்கப்பட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடத்த செல்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய கையை பிடித்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், விபச்சார குற்றம் புரிந்த பெண்ணுக்கா, மரண தண்டனை வழங்கப்பட்ட பெண்ணுக்கா நீங்கள் தொழுகை நடத்த போகிறீர்கள்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உமர் அவர்களே, மதீனாவில இருக்கிற 70 தோழர்களுக்கு அம்மாவினுடைய தௌபாவை பங்களித்தாலும் தீராது என்றார்கள். அம்மா சொர்க்கவாசி. யார் சொன்னார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எப்படி சகோதரர்களே, விபச்சார குற்றம் புரிந்து பகிரங்கமாக கல்லால் எறிந்து கொல்லப்பட்ட ஒரு பெண் எப்படி சொர்க்கவாசியாக மாறினாள்? அல்லாஹ்வுடைய தூதரே நின்று தொழுகை நடத்துகிற அளவுக்கு உயர் அந்தஸ்தை அந்த பெண் எப்படி பெற்றாள்? தௌபா மிக முக்கியமானது. தௌபா என்பது மிக மிக முக்கியமானது. அந்த தௌபாவை எப்படி அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும் என்பதை அல்லாஹ் 66வது அத்தியாயத்தின் 8வது வசனத்தில் நமக்கு சொல்லித் தருகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ தூபு இலல்லாஹி தௌபத்தன் நசூஹா. அல்லாஹ்விடத்திலே நீங்கள் தௌபா செய்யும் பொழுது கலப்பற்ற மனதோடு இஹ்லாஸாக தூய்மையான எண்ணத்தோடு அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள் என்று நபிகள் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். கேளுங்கள் என்கிறான். தவறு செய்தால் ஓடோடி வாருங்கள் என்கிறான். நான் தான் உங்களை மன்னிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் என்கிறான். தௌபா செய்தால் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்கிறான். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய தகுதிக்கு ஏற்றது, கருணையாளனுக்கு போதுமானது. ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான், கேளுங்கள். 25வது அத்தியாயத்தின் 70வது வசனம். ஒரு அடியான் இரு கரத்தை உயர்த்தி அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யும் பொழுது அவன் எப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தக்க மனிதனாக அவன் மாறுகிறான் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அவன் கருணையாளன் என்பதற்கு இதைவிட ஒரு சான்றே தேவையில்லை. 25வது அத்தியாயத்தின் 70வது வசனம். இல்லாமன் தாப வ ஆமன வ அமில அமலன் சாலிஹன் ஃபஉலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனா வ கானல்லாஹு கஃபூருர் ரஹீம். அல்லாஹ்விடத்திலே பாவமான காரியத்தை எவராவது செய்து தௌபா செய்தால், அவருடைய நற்செயல்கள் தொடர்ந்து இருக்குமேயானால் அல்லாஹ் அந்த தௌபாவை ஏற்றுக்கொண்டு என்ன செய்கிறான் தெரியுமா? அவர்கள் செய்திருந்த தீமையெல்லாம் நன்மையாக மாற்றுகிறானாம். தௌபாவுடைய மகத்துவத்தை பாருங்கள். செய்த பாவத்தை பொறுத்தாலே போதுமானது, அது நீதமானது. யாரையும் அல்லாஹ் நீதி தவறி நடக்கக்கூடியவன் யாருமே சொல்ல மாட்டோம். ஆனா அல்லாஹ் சொல்கிறான், என்னை அஞ்சி என்னுடைய சன்னிதானத்திலே ஓடோடி வந்து தவறை பகிரங்கமாக என்னிடத்திலே சமர்ப்பித்து பாவ மன்னிப்பு கேட்ட ஒரே காரணத்தினால் அவன் செய்த பாவத்தை நன்மையாக மாற்றி அவனை நான் மன்னித்து விடுகிறேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். 2வது அத்தியாயத்தின் 222வது வசனம். பாவமீட்சி தேடுகின்ற தௌபா செய்கிற மக்கள் தான் அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரியவர்கள் என்றும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அப்படியானால் என் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சோர்களே, அல்லாஹ்விடத்திலே புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் அழுது புலம்புவதற்கு பொருத்தமான மாதம் இந்த மாதம். பாவ கரைகளிலிருந்து நம்மை நாம் அப்புறப்படுத்தி தூய்மையான மனிதர்களாக மாறுவதற்கு பொருத்தமான மாதம் இந்த மாதம். இந்த மாதத்தில் அல்லாஹ்விடத்திலே அதிகம் நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஃபர்லான உபரியான வணக்க வழிபாடுகளை எல்லாம் நாம் செய்து எல்லாம் உறங்குகிற நேரத்தில் கண் விழித்து குறிப்பாக சஹருடைய நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே நாம் பிரார்த்தனை செய்வதற்கு நிறைய துஆக்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கற்றுத் தருகிறான் அன்பார்ந்த சகோதரர்களே. 3வது அத்தியாயத்தின் 8வது வசனம். ரப்பனா லா துஸிஅ குலூபனா பஅத இத ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். யா அல்லாஹ், நாங்கள் எப்படியெல்லாமோ எங்களுடைய வாழ்வை கழித்துக் கொண்டிருந்தோம். யா அல்லாஹ், எங்களுக்கு நீ ஹிதாயத்து தந்தாய். அந்த ஹிதாயத்திலிருந்து நாங்கள் தடம் புரண்டு சென்று விடாமல் எங்களை நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், எவ்வளவு பெரிய அழகான வார்த்தை, என்ன அற்புதமான ஒரு துஆவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூமின்களுக்கு கற்றுத் தருகிறான். ரப்பனா லா துஸிஅ குலூபனா பஅத இத ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். யா அல்லாஹ், நேரான வழியை எங்களுக்கு நீ காண்பித்த பிறகு
அந்த வழியிலிருந்து நாங்கள் தடம் புரண்டு செல்வதற்கு நீ காரணமாக அமைத்து விடாதே யா அல்லாஹ். எங்களை ஹிதாயத்தை பாதுகாப்பாயாக யா அல்லாஹ். நாங்கள் ஹிதாயத்திற்குரிய மனிதனாக நடக்க உன்னுடைய அருளும் உன்னுடைய கிருபையும் எங்களுக்கு வேண்டும் யா அல்லாஹ். எங்களுடைய கையில் அல்ல ஹிதாயத் என்பது. நபிமார்கள் கூட நாடியவர்களுக்கு ஹிதாயத்து கொடுக்க முடியாது. நூஹ் நபியினுடைய மகன் ஹிதாயத்து பெறவில்லை. ஃபிரௌனுடைய மனைவி ஹிதாயத்தை பெற்றாள். அல்லாஹ்வுடைய தூதரை வளர்த்து ஆளாக்கிற எத்தனையோ பேர்கள் எல்லாம் ஹிதாயத்து பெறாமல் மரணித்து போயிருக்கிறார்கள். ஆகவே யா அல்லாஹ், நீ எங்களை ஹிதாயத்திற்குரிய மனிதனாக தேர்வு செய்திருக்கிறாய். மரணிக்கின்ற வரை நாங்கள் ஹிதாயத்தோடு வாழ்ந்து மரணிக்க எங்களுக்கு நீ உதவி செய்ய அல்லாஹ். 3வது அத்தியாயத்தின் 8வது வசனம், 12வது அத்தியாயத்தின் 101வது வசனம். ஃபாத்திரஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானத்தையும் பூமியையும் படைத்த யா அல்லாஹ், அன்த வலிய்யி ஃபித் துன்யா, இம்மையிலும் மறுமையிலும் நீயே பாதுகாவலனாக இருக்கிறாய். தவஃபனி முஸ்லிமன் வஅல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், யா அல்லாஹ், சாலிகான மனிதனாக எங்களை நீ வாழ வைத்து முஸ்லிமாகவே எங்களை மரணிக்க செய்ய அல்லாஹ். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த துஆ, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயத்தின் 201வது வசனம். யா அல்லாஹ், இம்மையிலும் மறுமையிலும் எங்களை சிறப்புடன் வாழ வை யா அல்லாஹ், நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்று யா அல்லாஹ் என்கிற ஒரு துஆ. 3வது அத்தியாயத்தின் 9வது வசனம். யா அல்லாஹ், மறுமை நாளில் நீதான் எங்களை எல்லாம் ஒன்று சேர்த்தக்கூடியவனாக இருக்கிறாய். அந்த மறுமை நாளில் எங்களை கைவிட்டு விடாதே யா அல்லாஹ். 3வது அத்தியாயத்தின் 194வது வசனம். ரப்பனா வஅத்தினா மா வஅதத்னா அலா ருசுலிக வலா துஹ்ஸினா யௌமல் கியாமா. யா அல்லாஹ், மறுமை நாளில் எங்களை இழிவுபடுத்தி விடாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ், மறுமை நாளில் எங்களை இழிவுபடுத்தி விடாதே யா அல்லாஹ். 14வது அத்தியாயத்தின் 41வது வசனம். யா அல்லாஹ், என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் என்னையும் என்னுடைய உற்றார் உறவினர்களையும் கேள்வி கணக்கு கேட்கிற அந்த நாளில் எங்களை நீ மன்னிப்பாயாக யா அல்லாஹ். 25வது அத்தியாயத்தின் 65 66வது வசனம். யா அல்லாஹ், மறுமை நாளில் நரக நெருப்பிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக யா அல்லாஹ். நரக நெருப்பு என்பது தங்கும் இடங்களிலே மிக மிக கெட்ட இடம் யா அல்லாஹ். அதனுடைய சிறிய வேதனை கூட நாங்கள் அனுபவிக்காமல் சொர்க்கம் செல்ல வேண்டும் யா அல்லாஹ். எத்தனையோ துஆக்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனின் மூலமாக நமக்கு கற்றுத் தருகிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடும் பொழுது அல்லாஹ் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுகிறான் தெரியுமா? அல்லாஹ்வோடு எந்த அளவுக்கு நம்மை நெருக்கி வைக்கிறது தெரியுமா? அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் நினைக்கிறோம் பாவ மன்னிப்பு என்பது, தௌபா என்பது நமக்கு ஏதோ அதனுடைய மகத்துவம் தெரியாத காரணத்தினால் ஒரு பொடும்போக்காக அதை நாம் செய்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யும் பொழுது அல்லாஹ் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுகிறான் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உதாரணத்தின் மூலம் நமக்கு சொல்லித் தருகிறார். பாலைவனம், அந்த பாலைவனத்திலே ஒட்டகத்தின் மீது ஏறி அமர்ந்து ஒருவன் பயணம் செய்கிறான். ஒட்டகத்தை ஒரு இடத்திலே கட்டி போட்டு ஓய்வெடுக்கிறான். அந்த பயணி கண் விழித்து பார்க்கிறான், ஒட்டகத்தை காணவில்லை. மாற்று வாகனம் இல்லாத இடம் அந்த பாலைவனம். குடிப்பதற்கு தண்ணீரோ அந்த ஒட்டகத்தின் மேல் தான் இருந்தது. உண்பதற்கு உணவோ அந்த ஒட்டகத்தின் மீது தான் இருந்தது. உண்கிற உணவோடு குடிக்கின்ற பானத்தோடு சென்ற அந்த வாகனம் ஒட்டகம் சென்று விட்டது. அவன் அங்குமிங்குமாக அலைவாய்ந்து ஓடுகிறான். வேறு வழியே இல்லாமல் சோர்ந்து போய் அமர்ந்து விடுகிறான். மீண்டும் உறங்குகிறான். கண் விழித்து பார்த்தால் அவனுடைய ஒட்டகம் அவனுக்கு முன்னால் இருக்கிறது. எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவான் அவன்! அந்த சந்தோஷ மிகுதியால் அவன் சொல்லுவானாம், யா அல்லாஹ், நீ எனக்கு அடிமை, நான் தான் எஜமான் என்று தலைகீழாக பேசுவானாம் சந்தோஷ மிகுதியால். அதை விட அல்லாஹ் சந்தோஷப்படுவானாம், என்னுடைய அடியானை பார்த்தாயா, தவறு புரிந்தாலும் என்னை மறந்து அவன் நடந்து ஒரு பாவமான காரியத்தை செய்தாலும் உடனே வந்து விட்டான் என்னுடைய சன்னிதானத்திற்கு. என்னை பயந்து, என்னுடைய மறுமையை பயந்து, தீயவர்களுக்கு நான் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிற நரகத்தை பயந்து ஓடோடி வந்தானே என்னுடைய சன்னிதானத்தில் என்று மலக்குமார்களிடத்திலே நம்மை சிலாகித்து அல்லாஹ் சொல்லுவானாம். நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு சமுதாயம் பாவம் செய்கிறது, பெரும்பாவங்களிலே ஈடுபடுகிறது, பாவமான காரியத்தை செய்கிறது, அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகிறது. அல்லாஹ் உடனே அவர்களை மன்னிப்பானாம். திரும்ப மீண்டும் பாவ மன்னிப்பு தேடுவானாம். மீண்டும் அவனை மன்னிப்பானாம். மீண்டும் பாவ மன்னிப்பு தேடுவானாம். மீண்டும் அவனை அல்லாஹ் மன்னிப்பானாம். பாவமே செய்யாத சமூகம் உலகத்திலே இருந்தால் அவர்களை அல்லாஹ் அழித்து விட்டு
பாவம் செய்கிற சமூகத்தை உலகத்திலே படைத்து அவர்களை தன்னிடத்திலே கேட்க வைத்து தான் மன்னிப்பதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விரும்புகிறானாம். பாருங்கள் அன்பார்ந்த சோர்களே, அல்லாஹ் எந்த அளவுக்கு ஒரு மகத்துவமிக்க கருணையாளன் பார்த்தீர்களா? தன்னுடைய அடியான் 2 கரத்தை உயர்த்தி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யும் பொழுது அந்த கரத்தை வெறுமனே அனுப்ப அல்லாஹ் வெட்கப்படுகிறானாம். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் வெட்கப்படுகிறானாம். என்ன தேவை, என்ன தேவை? நான் இப்பொழுதெல்லாம் தரமாட்டேன், பிறகு பொறுத்துதான் தருவேன் என்று அல்லாஹ் தூதரின் மூலமாக சொன்னால் நாம் என்ன அல்லாஹ்வை கோபித்துக் கொண்டு உலகத்திலே வாழ முடியுமா? ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், தன்னுடைய அடிமைத்தனத்தை பிரதிபலிக்கும் முகமாக அடியான் கையை உயர்த்தி அல்லாஹ்விடத்திலே கேட்கும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெறுமனே அந்த கையை அனுப்ப அல்லாஹ் வெட்கப்படுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தௌபா செய்யுங்கள் அன்பார்ந்த சோர்களே. தௌபா என்பது நம்முடைய வாழ்வுக்கு அத்தியாவசியமானது. 4 அடிப்படை அம்சங்களோடு ஒவ்வொரு மனிதனும் தௌபா செய்ய வேண்டும், இல்லை என்றால் தௌபா ஏற்றுக்கொள்ளப்படவே செய்யாது. 3 அடிப்படை அம்சம் சாதாரண பாவங்களுக்குரியது. ஒரு அடிப்படை அம்சம் கூடுதலாக யாருக்குரியது என்றால் மனித உரிமையை நீங்கள் மீறும் பொழுது. 3 அடிப்படை அம்சம். ஒரு பாவமான காரியத்தை ஒரு அடியான் செய்தால் அந்த பாவத்திற்காக வேண்டி தன்னுடைய வருந்தி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வது, வருந்தும் பொழுதே அந்த பாவத்திலிருந்து ஒதுங்கி இருப்பதாக முடிவு செய்வது, மீண்டும் அந்த பாவத்தை செய்யவே மாட்டேன் என்று உறுதிப்படமானம் எடுப்பது. இந்த 3 அம்சங்கள் இருந்தால் மட்டும்தான் தௌபா ஏற்றுக்கொள்ளப்படும். மனித உரிமை மீறினாலோ, ஒரு மனிதனுடைய மானத்தோடோ தன்மானத்தோடோ, ஒரு மனிதனுடைய உள்ளம் பாதிக்கின்ற வகையிலோ, ஒரு மனிதனுடைய உரிமை மீறுதலாக நீங்கள் நடந்திருந்தாலோ, 3 அம்சங்களோடு 4வது அம்சமாக அவனிடத்தில் சென்று நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும். அவன் மன்னிக்காத வரை அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே நீங்கள் 2 கரத்தை உயர்த்தி அழுதாலும் தொழுதாலும் புலம்பினாலும் அவன் மன்னிக்காத வரை நான் மன்னிக்கவே மாட்டேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறியிருக்கிறான். இந்த அடிப்படை அம்சத்தை புரிந்து உள்ளபூர்வமாக இஹ்லாஸாக அல்லாஹ்விடத்திலே 2 கரத்தை உயர்த்தி தனிமையில் இருந்து அழுது புலம்பி நாமும் அந்த தனிமையை விரும்பி அல்லாஹ்வை அஞ்சினால் நமக்கு முன்பு அரசனுடைய நிழல். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதற்கெல்லாம் அடிப்படை தக்குவா வேண்டும். அல்லாஹ்வை குறித்துள்ள பயம் இருந்தா தான் உள்ளமே நடுங்கும். அல்லாஹ்வை குறித்துள்ள பயம் இருந்தா தான் பாவம் செய்ய மனிதன் யோசிப்பான். அல்லாஹ்வை பற்றியுள்ள ஒரு அச்சம் இருந்தா தான் மனிதன் அதிகம் அதிகம் இபாதத்துகளை செய்வான். அல்லாஹ்வை பற்றியுள்ள ஒரு அச்சம் இருந்தா தான் உலகத்திலே பேணுதலாக நடப்பான். அல்லாஹ்வை பற்றியுள்ள அச்சம் இல்லாவிட்டால் நிச்சயமாக இம்மை மறுமை வாழ்வு நமக்கு நாசமாய் போய்விடும். இம்மை மறுமை வாழ்வு நமக்கு மிகப்பெரிய கைசேரத்தை ஏற்படுத்திவிடும். இம்மை மறுமை வாழ்வு நமக்கு சிறந்து விளங்க வேண்டுமானால் நமக்கு வேண்டும் இறை அச்சம், நமக்கு வேண்டும் மறுமையிலே அல்லாஹ்வுடைய அரசினுடைய நிழல் என கேட்டுக்கொண்டு முடிக்கின்றேன். வாஹிரு தௌவானா அனில்